जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जनरञ्जन यशोदनन्दन व्रज जनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव माधव राधे जय राधा मदन मोहन राधे जय राधा श्याम सुंदर राधे ताय गौर हरि बोल नेताय गौर हरि बोल नेताय गौर हरि बोल नेताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरि हरि बोल हरे कृष्ण बोल हरे कृष्णा हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी हरि बोल हरे कृष्णा हरे कृष्णा माता जी दंडवत प्रणाम माता जी काले वनक हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी ఏందా ఎవ్వా ఎక్కడ ఉంటావా కూపుడు हरे कृष्णा பேசுறது கேக்குதா
हरे हरे कृष्णा कृष्णा केक माताजी। माताजी हरे कृष्ण. கேக்குது மாதாஜி தெரியுது மாதாஜி हरे. So எனக்கு பகவத்கீதா அத்தியாயம் 5 ஸ்லோகா நம்பர் 17. லக்ஷ்மி கோபாலன் மாதாஜி, மல்லிகரி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாமா? ஓகே மாதாஜி, ஐவோல். பதம் 17. தத்புத்தயஸ்ததாத்மானஸ் तद्बुद्धयस्तदात्मानस् 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 तन्निष्ठास्तत्परायणाः तन्निष्ठास्तत्परायणः तन्निष्ठास्तत्परायणाः 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 तन्निष्ठास्तत्परायणः गच्छन्त्य पुनरावृत्तिम् गच्छन्ति अपूर्णम् आवृत्तिम् गच्छन्त्य पुनरावृत्तिम् गच्छन्त्य अपूर्णमावृत्तिम् गच्छन्त्य पुनरावृत्तिम् गच्छन्त्य अपूर्ण आवृत्तिम् ज्ञाननिर्धूतकल्मषाः ज्ञाननिर्धूतकल्मषः ज्ञाननिर्धूतकल्मषाः ज्ञाननिर्धूतकल्मषः ज्ञाननिर्धूतकल्मषाः ज्ञाननिर्धूतकल्मषः तद्बुद्धयस्तदात्मानस् तद्बुद्धयस्तदात्मानस् तन्निष्ठास्तत्परायणाः तन्निष्ठास्तत्परायणः गच्छन्त्य पुनरावृत्तिम् गच्छन्त्य अपूर्णमावृत्तिम् ज्ञाननिर्धूतकल्मषाः ज्ञाननिर्धूतकल्मषः बोल. हरे कृष्णा. शांति माता जी வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி. கிருஷ்ண. பதம் 17. தத் புத்தயஸ்தத் ஆத்மனஸ் தன்னிஷ்டாஸ்தத்பராயணாः கச்சன் அபுனராவృతిம் ஞான நிர்தூத கல்மஷாः. हरे बोल. हरे कृष्णा. थैंक यू माता जी. चित्रा माता जी. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை கிளாஸ்க்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா பிரபு. இடையில கொஞ்ச நாள் பார்க்க முடியல. நமஸ்காரம் பிரபுஜி. நமஸ்காரம் நல்லா மாதாஜி. நல்லா ஐடியா பிரபு. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. So, இடையில கொஞ்ச நாள் உங்களை பார்க்க முடியாம போச்சு. ஆமா சரி. பிரபு, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. பிரபு நல்லா இருக்கீங்களா பிரபு? நல்லா இருக்கு மாதாஜி. எல்லாம் உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களோட பிரார்த்தனையின் மூலமா நல்லபடியா இருக்கு. நல்லபடியா குணமாயிருக்கு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. சரி, நம்ம இன்னைக்கு கிளாஸ் போகலாம். ஸோ கிளாஸ் முன்னாடி மங்களாச்சரணம் சொல்லிட்டு போயிடலாம். ஓமஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரின்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த स्वामिन्निधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा शिवाशादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम हरे 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 कृष्णा. हरे कृष्णा प्रभु. இன்னைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் 5வது அத்தியாயம் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் பதம் 17 இல்லையா? எல்லா ஸ்லோகம் நல்லா படிச்சீங்க.
டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் படிக்கிறீங்களா மாதாஜி? பிரபீஷ் யாராச்சும் நான் இருக்காங்க? படிக்கிறேன் மாதாஜி, நான் படிக்கிறேன் பிரபுஜி. படிங்க. எப்போது ஒருவரது புத்தி மனம் எப்போது ஒருவரது புத்தி மனம் நம்பிக்கை புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அப்போது பூரண ஞானத்தினால் அவன் தனது கலங்கங்களிலிருந்து முற்றிலும் தூய்மையடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான். தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த பூரண கிருஷ்ண உணர்வுனா என்ன அப்படின்றத பத்தி சொல்றாரு. சரிங்களா? தெளிவா சொல்றாரு. ஸோ அதுல வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புத்தி மனசு நம்பிக்கை புகலிடம். புகலிடம்னா அந்த அடைக்கலம் கொள்றது இல்லையா? புகலிடம் நம்ம யார்கிட்ட போய் அடைக்கலம் அடைகிறது அப்படின்றதெல்லாம் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் பரத்தில் நிலைநிறுத்து, என்னில நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சரிங்களா? இந்த விஷயத்த பகவத்கீதையில நிறைய இடத்துல பகவான் சொல்றாரு. அதாவது புத்தியும் மனசையும் வந்து நீ வந்து என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நிறைய இடத்துல சொல்றாரு. இனி வரக்கூடிய சாப்டர்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அதாவது புத்தியும் மனசையும் ஏன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு அப்படின்னா, இந்த புத்தி மனம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஆக்சுவலா இந்த புத்தியும் மனசும் பகவானுடைய ஒரு பிரிந்த சக்திகள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. 7வது சாப்டர்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமி ராபோ அனலோ வாயு கம் மனோ புத்திர் கம் மனோ புத்திர் ஏவச்ச அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி அஸ்ததா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சரிங்களா? இந்த நீர் நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் அது தவிர்த்து மனசு புத்தி அகங்காரம் இந்த இது 8ம் சேர்ந்து என்னது என்னுடைய பிரிந்த சக்திகள் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. ஸோ பகவானுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. அந்த சக்திகள்ல அதுல இருந்து பிரிஞ்சு வந்த சக்தி தான் இந்த புத்தியும் மனசும். சரிங்களா? ஸோ அதனால இந்த புத்தியை வந்து பகவான் வந்து நமக்கு வந்து ஒரு இரவலா கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லியிருக்காரோ அதன்படிதான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து என்ன தப்பா போயிடும். சரிங்களா? ஸோ அதனாலதான் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய சக்தி இது புத்தியும் மனசும். ஸோ அதை வந்து நீ என்னில நிலைநிறுத்தினா நீ வந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும், உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? அது இல்லாம உன் இஷ்டத்துக்கு அதை யூஸ் பண்ணோம்னா மனசை அது என்ன பண்ணும் அப்படின்னா, தப்பா முடிவெடுத்து என்ன பண்ணும், கடைசியில் நம்மளை வந்து ஒரு பாதாளத்துல கொண்டு தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, இந்த பகவத்கீதையில ஒரு சாராம்சம்னே சொல்லலாம். பகவத்கீதையோட சாராம்சம்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, கடைசி சாப்டர்ல சொல்றாரு முடிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மண்மனா பவமத்மத்தோ மத்தியாஜி மாம்ஸ்குரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது உன் மனசை வந்து மனசுல பூரா என்னைய நிலைநிறுத்தி என்னது பக்தனாகி நீ என்னையே வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது நம்ம பகவத்கீதையோட ஒரு சாராம்சமே கூட சொல்லுவாங்க. சரிங்களா? 18வது சாப்டர்ல சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ அதுலயும் சொல்றாரு, உன் மனசை வந்து என்னைய நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னைய வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ வேற எதையும் வச்சேன்னா என்ன ஆகும், நீ வந்து நாசமாயிடுவ. ஆனா நீ என்னைய வச்சேன்னா என்ன பண்ண முடியும், நீ என்கிட்டே வந்துருவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்கேயும் அதான் சொல்றாரு. சரிங்களா? ஸோ புத்தி மனம் நம்பிக்கை புகலிடம் அடைக்கலம் எல்லாத்தையும் நீ என்கிட்ட வை. அப்ப வந்து நீ என்ன பண்ண முடியும், நீ விடுதலை பாதையில வந்து நேராக முன்னேறுவாய் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றாரு இல்லையா? ஸோ ஏன்னா இந்த மனமும் புத்தியும் நமக்கு இரவல் கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம். அந்த வாடகை வீட்டுல போய் நம்ம வந்து கதை உடச்சி இந்த பக்கம் வைக்கிறது, செவரை அடிச்சு இந்த பக்கம் வைக்கிறது, ஆணி அடிக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவான் ஓனர், என்ன பண்ணுவாரு, தொலைச்சிருவாரு இல்லையா? நம்மளை வந்து விட மாட்டாரு இல்லையா? ஸோ அதை போல பகவான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புத்தியும் மனசையும் என்ன பண்ணணும், அவர் எப்படி சொல்றாரோ அதன்படி பயன்படுத்தணும். சரிங்களா? அப்படி அதன்படி பயன்படுத்தலைன்னா அது வந்து நமக்கு வந்து ரொம்பவும் ட்ரபிள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி கூட பாக்குறோம், நம்ம மனசை வந்து விரோதியாகவும் வச்சுக்கலாம் நண்பனாகவும் வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க பகவான் சொல்றாரு. சரிங்களா? புத்தி மனம்
உன்னோட நம்பிக்கை புகலிடம் எல்லாத்தையும் வந்து என்னல நிலைநிறுத்து அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன 2 நம்ம தெரிஞ்ச கதையை சொல்றேன். ஏற்கனவே நம்ம எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இந்த கதையை. ஸோ அந்த தெரிஞ்ச கதையிலேருந்து நம்ம ஒரு சின்ன 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னு எப்படின்றத. இந்த இந்த ஸ்லோகத்துக்கு அது வந்து ஒரு ஆப்டா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த பௌதிக உலகத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சந்தோஷம் எங்க கிடைக்கும்னா அதுலதான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய புத்தி எல்லாத்தையும் அங்க அதுல கொண்டு வைப்பாங்க. சரிங்களா? நம்மளோட எங்க பாதுகாப்பு இருக்கோ, எங்க சந்தோஷம் கிடைக்குதோ அங்கதான் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து புத்தி மனசெல்லாம் கொண்டு வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இதனால இங்கதான் வந்து தன்னுடைய புத்தி மனசு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப பேரு நிறைய பேர் வேறு வேறு விதமா திங்க் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அப்படி திங்க் பண்றதுல சில பேர் என்ன பண்றாங்க, எனக்கு இந்த சந்தோஷம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, இந்த பாவ காரியங்கள்லாம் செஞ்சோம்னா எனக்கு அதுல சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதுல கொண்டு போய் அந்த பாவ காரியங்கள் செய்யறது மூலமா எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுனால அதை செஞ்சு என்ன பண்றாங்க, தன்னுடைய மனசு புத்தி எல்லாம் அதுல கொண்டு செலுத்தி என்ன பண்றாங்க, சந்தோஷம் அடைகிறாங்க. சரிங்களா? அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சோம்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதுல போய் அந்த நம்முடைய மனசு புத்தி எல்லாத்தையும் வச்சு என்ன பண்றாங்க, புண்ணிய காரியங்கள் செய்யறது மூலமா சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இந்த புண்ணிய காரியங்களை செஞ்சாலும் சரி, இந்த பாவ காரியங்களை செஞ்சாலும் சரி, இந்த பௌதிக உலகத்துல என்ன பண்ண போறோம், நம்ம கடைசியில் நமக்கு கிடைக்க போறது என்னன்னா கஷ்டங்கள் தான். சரிங்களா? கஷ்டத்தை தான் இந்த ஜட உலகத்தை நம்ம அனுபவிக்க போறோம்ன்றத நம்ம இந்த ஜட உலகத்தோட இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா நமக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? அப்ப அதே சமயம் இந்த புத்தி மனசு நம்பிக்கை எல்லாத்தையும் பகவான் இடத்துல கொண்டு, பகவானுடைய தாமரை பாதங்களை கொண்டு வச்சோம்னா என்ன பண்ண முடியும், நம்மளால நிச்சயமா வெற்றி அடைய முடியும். இந்த பௌதிக உலகத்தோட இலக்குகள் என்ன, பௌதிக உலகம் நம்ம எதுக்கு இங்க பிறந்திருக்கோம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளால அடைய முடியும். சரிங்களா? அதனாலதான் இங்க பகவான் என்ன சொல்றாரு, உன்னுடைய புத்தி மன நம்பிக்கையெல்லாம் ஏன் இடத்துல வெயி அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம அந்த ஒரு கதையை சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா, அந்த அஜாமிலன் கதை. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துக்கும் தெரியும், நானே கூட சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸ்ல. ஸோ அந்த அஜாமிலன் யாரு, பிராமணனா இருந்தாரு, ஒரு ஸ்திரமான பிராமணனா இருந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு தடவை காட்டுல போயிட்டு வரும்போது என்ன பண்றாரு, ஒரு தேவையற்ற ஒரு காட்சியை பாக்குறாரு. ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வந்து கலவையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. ஸோ அதுல இருந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து எப்படியாச்சும் அடையணும்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப அவர் புத்தி மனசு எல்லாம் அந்த பெண்ணு மேலேயே போயிடுது. சரிங்களா? ஸோ அப்ப அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண்ணை எப்படியாச்சும் அடையணுன்றதுக்காக பலவிதமான வேலைகள் செய்யறாரு. ஸோ அதுக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய குடும்பத்தை கூட இழக்கிறாரு, தன்னுடைய அழகான மனைவியை கூட இழக்கிறாரு, குழந்தைகளை இழக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இழந்து அந்த பெண்ணை வந்து எப்படியாச்சும் அடையணும், அதுலதான் என்னோட சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய புத்தி மனசு எல்லாத்தையும் அதுல கொண்டு வைக்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ அதனால என்னாச்சு அப்படின்னா, அவருக்கு கடைசியில என்னாச்சு, யமதூதர்களை வந்து சந்திக்க வேண்டியதாகி போச்சு. சரிங்களா? ஸோ கடைசியில யமதூதர்களை தான் சந்திக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த யமதூதர்கள்ட்ட அந்த யமதூதர்களுக்கும் அந்த விஷ்ணு தூதர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணைகளை கேட்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. ஏன் அப்படி கிடைச்சது அப்படின்னா, அவர் வந்து அந்த இறக்கம் தவிர என்ன பண்ணாரு, இந்த பகவானுடைய நாமத்தை சொன்னார் இல்லையா, அவர் தெரியாம தான் சொன்னாரு. ஆனாலும் என்ன பண்றாரு பகவான், அதை வந்து என்னிடம் வந்து அடைக்கலம் எடுத்துக்கிட்டதா பகவான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு வந்து விஷ்ணு தூதர்களை வந்து அனுப்பி வைக்கிறாருன்னு பாக்குறோம் இல்லையா. ஸோ இப்ப அவரு வந்து அஜாமிலன் தன்னுடைய மனசு வந்து மோகத்தினா, அந்த பெண்ணு மேல இருக்க மோகத்தினால என்ன பண்றாரு, அந்த தன்னுடைய புத்தியை இழந்து என்ன பண்றாரு, அந்த பெண்ணை அடைவதற்காக பல விதமான பாவ காரியங்களை செய்யறாரு. சரிங்களா? கடைசியில என்ன ஆகிறாரு, யமதூதர்களை சந்திக்க வேண்டிய நிலையை அடைகிறார். சரிங்களா? இருந்தாலும் பகவானுடைய கருணையினால அவரு ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாருன்னு சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்து இன்னொரு ஒரு கதையும் பார்க்கலாம். அதாவது இந்த கதையும் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க எல்லாரும், நிறைய சித்திரகேதுவோட கதை. ஸோ
ஸோ சித்திரகேது ஒரு பெரிய உயர்ந்த மன்னர், அவர் பெரிய பராக்கிரமசாலி, அவர் நல்ல உடல் நலம் உடையவர், அவர் ஆண்மைக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. இருந்தாலும் அவருக்கு பல லட்சம் மனைவிகள் இருந்தாங்க அவருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை என்னன்னா, குழந்தையே இல்லை, அவருக்கு குழந்தையே பிறக்கல. சரிங்களா? ஸோ இப்போ அதனால அவருடைய மனசு, புத்தி எல்லாமே சந்தோஷம்லாம் எதுல இருந்தது நினைக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சரிங்களா? ஸோ அப்ப அந்த குழந்தைய வந்து கிடைச்சதுன்னா என்னோட சந்தோஷம் எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசு, புத்தி எல்லாத்தையும் அதுலயே தான் இருக்கு அவருடைய எல்லாமே, மனசு புத்தியெல்லாம். ஸோ அப்ப அந்த நிலையில தான் அங்கிரச முனி வராரு. ஸோ அந்த அங்கிரமுனி வந்து அவருக்கு வந்து கேட்கிறாரு, ஏன் இப்படி சோகமா இருக்கேன்னு. அப்ப வந்து எனக்கு இந்த ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப அந்த அங்கிரமுனி சொல்றாரு, உனக்கு வந்து நான் குழந்தை தாரேன், ஆனா அந்த குழந்தையாலதான் உனக்கு வந்து என்னது, நீ இன்பமும் அடைவாய் துன்பமும் அடைவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஆனா அப்ப அந்த சமயத்துல சித்திரகேதுக்கு வந்து அவர் சொன்ன அந்த நீ துன்பம் அடைவான்றதெல்லாம் அவருக்கு வந்து காதுல விழவே இல்லை. குழந்தை கிடைச்சா போதும் சொல்லி என்ன பண்றாரு, அந்த ஒரு புண்ணிய காரியத்தை பண்றாரு, யாகங்கள் பண்ணி என்ன பண்றாரு, அதன் மூலமா ஒரு குழந்தை பிறக்கிறது அவருக்கு. ஸோ அந்த குழந்தைய வச்சு அவர் என்ன பண்றாரு, சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா அவருடைய சொந்த மனைவிகளாலே என்ன பண்றாங்க, அந்த குழந்தை வந்து கொல்லப்படுது. ஸோ அப்ப அதனால அந்த குழந்தை கொல்லப்பட்டதுனால என்ன பண்றாரு, ரொம்ப மனசு உடைஞ்சு போய் என்ன பண்றாரு, பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? ஸோ பயங்கரமா புலம்பி அவரே வந்து ஒரு இறந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுறாரு. சரிங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நாரத முனிவரும் அங்கிரச முனிவரும் வராங்க. ஸோ அப்ப அந்த அங்கிரமுனி வந்து சொல்றாரு, ரெண்டு பேரும் வேற வேற ரூபத்துல இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆத்ம ஞானத்தை வந்து அங்கிரமுனி வந்து போதிக்கிறாரு. ஸோ அப்ப வந்து அவருக்கு புரிய வருது அந்த ஆத்ம ஞானத்தை பற்றிய விஷயங்கள்லாம். அப்ப கேட்கிறாரு, நீங்க யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கப்பதான் அப்ப நாரத முனிவரும் அங்கிரமுனியும் தன்னுடைய உண்மையான உருவத்தை காமிக்கிறாங்க. அப்ப அங்கிரமுனி சொல்றாரு, நான் தான் உனக்கு இந்த பிள்ளை பாக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தேன். ஆனா அப்ப நான் சொன்னேன் உனக்கிட்ட, இந்த குழந்தையாலதான் உனக்கு வந்து துன்பமும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப நீ அவளை வந்து நீ காதலே போட்டுக்கல. ஏன்னா அப்ப நீ இருந்த நிலையில உனக்கு குழந்தை மட்டும்தான் வேணும். அப்ப அதனால உன்னுடைய புத்தி மனம் எல்லாம் அதுலயே தான் இருந்தது. அப்ப வந்து உனக்கு நான் சொன்னது வந்து காதுல விழல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இப்ப நீ அந்த குழந்தையெல்லாம் இறந்த பிறகு அந்த சோகத்துல இருக்கும்போது உனக்கு நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் வந்து உனக்கு வந்து உன்னால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்ப இதுல என்ன அப்படின்னா, நம்ம இந்த பௌதிக உலகத்துல சந்தோஷம் தான் நினைச்சுக்கிட்டு நம்மளோட புத்தி மனசெல்லாம் பாவ காரியங்களும் செய்யறோம், புண்ணிய காரியங்களும் செய்யறோம். ஆனா கடைசியில நம்ம வந்து சேரக்கூடியது என்ன அப்படின்னா துன்பங்கள் தான். ரெண்டே செஞ்சாலுமே நமக்கு துன்பங்கள் தான் வந்து சேருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த ரெண்டு கதைகள்ல இருந்து. சரிங்களா? ஸோ அப்ப நாரத முனி என்ன சொல்றாரு, சித்திரகேதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்றாரு. மந்திரத்தை சொல்லி 7 நாள் நீ வந்து தொடர்ந்து இழையாம ஜபி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதே போல அவரும் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்றாரு, பகவான் சங்கர்ஷனரோட நேரடி திருப்பதத்துல வந்து சரணடைந்து என்ன பண்றாரு, பகவான் சங்கர்ஷரே வந்து அடைக்கலாம் அடைகிறாரு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ இந்த அப்ப அதனால இந்த ஜட உலகத்துல நம்ம என்ன பண்ணணும், முழுமையை யார்கிட்ட சரணடையணும் அப்படின்னா பகவான் கிட்ட தான் சரணடையணும். சரிங்களா? ஸோ அது இல்லாம வேற வழிகள் மூலமா கர்மத்தின் வழியோ இல்ல ஞானத்தின் வழியோ இல்ல யோகத்தின் வழியோ, ஸோ எதை தேர்ந்தெடுத்தாலும் நம்மளால சரியான முழுமையான அந்த பூரணத்தன்மையை வந்து நம்மளால அடைய முடியாது. சரிங்களா? பகவான்னா என்ன அப்படின்றத முழுமையா நம்ம புரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதான் அந்த பூரணம்ன்றது. சரிங்களா? ஸோ அந்த பகவான்ற அந்த பூரணத்தன்மையை வந்து நம்மளால உணர்ந்துக்கவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரே வழி என்னது அப்படின்னா, இந்த நம்மளை வந்து இந்த கலியுகத்துல இந்த பூரணத்தன்மை அடையிறதுக்கு பகவானால பரிந்துரைக்கப்பட்ட ஒரே விஷயம் என்னது அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான். சரிங்களா? ஸோ இந்த மகாமந்திரத்துல நம்மளுடைய புத்தி மனம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய அடைக்கலம் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சோம்னா என்ன ஆகும், இந்த கலியுகத்துல என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நிலையை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? ஏன்னா பகவானுக்கும் நாமத்துக்கும்
வேறுபாடு இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி எல்லாம். ஸோ கிருஷ்ணர் தான் வந்து யாரு, பரமபுருஷ பகவான். அவர் தான் வந்து எனக்கு என்ன பண்றாரு, நாம ரூபத்துல இருக்கார் புரியுங்களா, கலியுகத்துல நாம பிரபுவாகவும் இருக்கிறார் புரியுங்களா, அவர் தான் முழுமுதல் கடவுளாகவும் இருக்கிறார் புரியுங்களா. ஸோ இப்போ நமக்கு வேண்டியதை என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் தரக்கூடியது தான் இந்த நாமம் புரியுங்களா. ஸோ அப்பேற்பட்ட நாமத்துல வந்து நம்ம வந்து சரணடையணும் புரியுங்களா. அதை விட்டுட்டு நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் சரணடைஞ்சோம்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு வந்து சரியான பாதையை கொண்டு போய் விடாது புரியுங்களா. இப்ப நம்ம நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம குழந்தை வந்து நம்மகிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுல போய் கேட்குதுன்னு வச்சுங்களேன், பக்கத்து வீட்டுல போய் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கித்தா, எனக்கு சாப்பாடு வாங்கித்தான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குதுன்னா எப்படி இருக்கும் நமக்கு. அதை போலதான் இங்க பகவான் அவர் தான் வந்து என்னது, முழுமுதல் கடவுள், நம்ம எல்லாத்துக்கும் தந்தை புரியுங்களா. அவர் தான் நம்மளுடைய தந்தையா இருக்காரு புரியுங்களா. ஸோ தந்தைக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு வந்து என்ன வேணும்ன்றது புரியுங்களா. ஸோ இப்போ அதனால நம்ம ஒரு தந்தைகிட்ட கேட்கும் போது தான் அவர் கரெக்டா என்ன வேணும்ன்றதை கொடுப்பார். ஸோ அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்குள்ள கேட்குற மாதிரி வேற இடத்துலையுமே நம்ம அடைக்கலாம் பூந்து நம்ம கேட்டோம்னா அது வந்து சரியானதா கிடைக்காது புரியுங்களா. ஸோ அது வந்து நம்மளை வந்து வேறு வேறு பாதையில கிடைக்கும், ஆனா ஒரு ஒரு பூர்ண நிலையை வந்து அடையிறதுக்கு அது உதவாது புரியுங்களா. ஸோ அதை தான் இங்க சொல்ல வர்றாரு புரியுங்களா. ஸோ அதனால நம்ம வந்து பகவத்கீதை சாரி இந்த ஆஹ், கலியுகத்துல பகவானுடைய நாமத்துல நம்ம வந்து அடைக்கலம் பெற்றுக்கிட்டோம்னா என்ன ஆகும், நம்ம வந்து இந்த பக்தி தொண்டுன்ற ஒரு அழகான பாதை நமக்கு கிடைக்கும். அதன் மூலமா என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோளை வந்து நம்ம அடைய முடியும் புரியுங்களா. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த நாமம் நமக்கு என்ன பண்ணுது, பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்றதை நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குது புரியுங்களா. ஸோ அப்படி நம்ம நான் இந்த நாமத்துல வந்து அடைக்கலம் ஆகும்போது நமக்கு என்ன பண்றாரு, பகவான் நமக்கு வந்து ஒரு ஆன்மீக குரு வந்து காமிக்கிறார் புரியுங்களா. ஸோ அப்ப அந்த ஆன்மீக குரு காண்பிக்கும் போது அந்த ஆன்மீக குரு எப்படி இந்த நாமத்தை அபராதம் இல்லாம ஜபிக்கிறது அப்படின்றத அவர் நமக்கு சொல்லித்தரார் புரியுங்களா. ஸோ அப்ப அந்த மாதிரி அவர் வந்து நமக்கு சொல்லித்தரும் போது அவருடைய மேற்பார்வையில நம்ம வந்து இந்த ஹரிநாமத்தை வந்து ஜபிக்கும் போது என்ன பண்ண முடியும், நம்மளோட ஆஹ் உண்மையான இலக்கை அடைய முடியும், என்ன பண்ண முடியும், பகவான்கிட்டையும் நம்ம நேரடியா சென்றடைய முடியும் சொல்லி அதான் இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் சொல்றாரு புரியுங்களா. ஸோ அது மட்டும் இல்ல, ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கலேர் தோஷே நிதேராஜன் அஸ்திஹேகோ ஏகோ மகான் குணக அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது இந்த கலியுகம் எல்லாமே என்னது, தோஷங்களால் நிறைஞ்சது, துன்பங்களால் நிறைஞ்சது, கஷ்டங்களால் நிறைஞ்சது அப்படின்னு சொல்லி குற்றங்களால் நிறைஞ்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் இந்த கலியுகத்தோட ஒரு விசேஷ குணம் என்ன அப்படின்னா என்ன, அதான் ஏகோ மகான் குணக அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா. அது என்னவா, கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்லுது, கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது கிருஷ்ணனுடைய நாமத்தை வந்து கீர்த்தனமா பாடுறதுதான் வந்து என்னது, அந்த பெரிய ஒரு உன்னத குணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா. ஸோ அப்ப அதை பண்றதுனால என்ன கிடைக்குதான், முக்த சங்க பிரபஜேத் அப்படின்னு சொல்லி பரம்பிரஜேத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ண முடியும், நம்மளால பகவானின் நாமத்தை வந்து உச்சரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், முக்த சங்க பரம்பிரஜேத் அப்படின்னா பகவான் லோகத்தை அடைய முடியும், வைகுண்ட லோகங்களை அடைய முடியும், கிருஷ்ண லோகத்தை அடைய முடியும், பூலோக விருந்தாவனத்தை அடைய முடியும்னு சொல்லி அந்த ஸ்லோகம் சொல்லப்படுது சரிங்களா. ஸோ அப்போ அதனால நம்மளுடைய புத்தி மனம் நம்மளுடைய நம்பிக்கை அடைக்கலம் எல்லாத்தையும் நம்ம கலியுகத்துல என்ன பண்ண முடியும், பகவானுடைய நாமத்துல வச்சோம்னா நம்மளுடைய பகவான் லோகத்தை நம்ம வந்து நிச்சயம் அடையலாம் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ பகவானும் அதை தான் சொல்றாரு இல்லையா. ஸோ அப்படி நிலைநிறுத்தக்கூடிய அவன் வந்து என்ன, அவனுக்கு பூரண ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த பூரண ஞானம் வந்து அவனை எனக்கு எங்க கொண்டு விடுமா, நேரா விடுதலை பாதையில் நேராக பகவானின் லோகத்தை கொண்டு சேர்க்கும் தான் இங்க பகவான் சொல்றாரு சரிங்களா. ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டக்கூடிய விஷயம். ஸோ நான் இங்க நிறுத்திக்கிறேன், ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தருதிதா.
ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நம்மளுக்கு ஏதாவது questions இருக்கு, டவுட்ஸ் இருக்கு, நான் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ரீகேப்க்கு போகலாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ஏதாவது டவுட்ஸா இருக்கா? இல்ல ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்களா? சரி, ஓகே பிரபுஜி, நம்ம ரீகேப் போலாமா பிரபு? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரீசார்ஜ் வந்து அகிலா மாஸ்டர், அகிலா ஸ்ரீனிவாசன் மாஸ்டர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நம்ம இந்த கிருஷ்ண உணர்விலிருந்து நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, புத்தி மனம் என்னிடம் செலுத்தி விடுன்னு என கிருஷ்ணர் கூறுகிறார். புத்தி மனத்தையும் நாம கிருஷ்ணரிடம் ஒப்படைச்சிடணும். அவர் வந்து நம்மள நல்வழிப்படுத்துவார். புத்தி மனத்தையும் பகவான் கூறினபடியே நம்ம செலுத்தணும். பகவான் எனப்படுவர் புருஷோத்தமராகிய முழு முதற் கடவுள். முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் ஒருத்தர் தான் நம்ம நம்பணும். நிறைய கடவுள் இருக்காரு. ஆனா நம்ம எல்லார்ட்டையும் போனோம்னா நம்முடைய கவலையை வந்து எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மொத்தமா கிருஷ்ணர்கிட்ட நம்மளோட குறைய சொல்லிட்டா அவர் கிருஷ்ணர் நம்மளுடைய இதெல்லாம் பார்த்துப்பார், கஷ்டத்தை எல்லாம் பார்த்துப்பாரு. மனம், புத்தி, நம்பிக்கை, புகலிடம் கிருஷ்ண உணர்வில் முழுமையாக இருக்கின்றதோ அவன் சந்தேகமின்றி பூர்ண ஞானத்தை அடைவான். கிருஷ்ண உணர்வில் நான் முழுமையாக இருந்தால் நாம் பௌதீக வாழ்வில் இருந்து விடுதலை பெற்று பரமபதத்தை எளிதில் அடைய முடியும். பகவானிடம் நாம் முழுமையாக சரணடையணும். முதல்ல நம்ம பகவானிடம் முழுமையா சரணடையணும். சரணடையணும்னா நிறைய வழி இருக்கு. அதுக்கு பகவான நல்லா சேவிக்கலாம், அவர் நாம கீர்த்தனம் பாடலாம், கைத்தரியம் நிறைய பண்ணலாம். அதுல எல்லாத்துலயும் விட பெஸ்ட் எதுன்னா நாம கீர்த்தனம் தான். அதுதான் நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் நம்மளோட எப்படி வேணா எப்படியோ அதுக்கு வந்து ஒரு இது கிடையாது. நம்ம ஈஸியாவும் சொல்ல முடியும், எப்ப வேணா நம்மளால சொல்ல முடியும். அதுதான் மகா மந்திரம். கிருஷ்ணர் எதுல இருக்காருன்னா முதல்ல நாம ரூபத்துல இருக்காரு. நாம ஜபத்தின் மூலம் நம்ம முக்தியை அடைய முடியும். இதெல்லாம் அவர் சொன்னார். இந்த 2 கதை மூலம் சொன்னாரு. கலியுகத்துல வந்து நிறைய தோஷம் இருக்கு. அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும்னா கிருஷ்ண நாமத்தை சொன்னாவே நம்ம இந்த தோஷத்துல இருந்து நம்ம விடுபடலாம். நம்ம புத்தியும் மனத்தையும் எப்பயும் நம்ம கிருஷ்ணரிடத்திலேயே சொல்ல வேணும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நல்லா சொல்லிருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அழகா எங்களுக்காக ரீகேப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ மாதாஜி. நிறைய தப்பெல்லாம் சொல்லிருப்பேன், எனக்கு தெரியல பிரபுஜி. நான் சொன்னது கரெக்டா என்னன்றது எனக்கு தோணுனது நான் சொன்னேன். இல்ல மாதாஜி, கரெக்டா சொன்னீங்க. கிளாஸ்ல என்ன அப்சர்வ் பண்ணிருக்கோமோ அதை சொன்னா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நைஸ் ரீகேப். ஹரே கிருஷ்ணா. பேசுறது கேக்குதா? ஓகே. கேக்குது மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. பிரபுஜி, நம்ம அப்ப வாஞ்சா கல்பியா சொல்லிக்கலாம் பிரபுஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்தருப்யச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதித்தானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. அந்த கோடி வைஷ்ணவர்ந்து கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். கௌர பிரேமானந்த். ஹரி போல். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே